சார், அதிமுக அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா தற்போது சற்று முன்னதாக அவர் அறிவாலயத்திற்கு சென்றதா ஒரு செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து இப்ப அவர் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதாவது அவர் திமுக அலுவலகத்திற்கு போயிருக்கதான் அங்க தகவல் வந்திருக்கு. அதனால நீக்கியிருக்காங்க. இது அவங்க நீக்கினாலும் நீக்கலைனாலும் அவர் அங்கிருந்து போகணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா போயிடுவாரு. அதனால ஏன்னா அவர் ஒரு மூத்த தலைவர், பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர், சிறுபான்மை பிரிவில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் இருக்காரு. ஸோ இப்போ என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்தாலே அது குலநாசம் அப்படின்னு ஒவ்வொரு அதிமுகவினரும் நினைக்கிறாங்க அப்படின்றது தான் இதை வெளிப்படுத்துது. சிலர் அதற்கு ஆதரவாக இருக்கலாம். அந்த கூட்டணி என்பது வேறு பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு கட்சிகள்ல கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஏ பாசிட்டிவ் ரத்தம் உள்ளவருக்கு பி பாசிட்டிவ் தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது கட்சியிலே நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட சேருது அப்படின்னா ஒன்று கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியா இருக்கணும், இல்லைன்னா இந்த கட்சிக்கு ஒரு பலன் இருக்கணும். அதுவே இல்லாம ஒரு கட்சி பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சியோட கூட்டணி சேர்றதுனால இந்த கட்சி அழிய போகுது அப்படின்னு தெரிஞ்சும் கூட்டணி சேருவதை தொண்டர்களோ இல்ல தலைவர்களோ யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்றதுதான் இதை காட்டுது. சார், அன்வர் ராஜா இப்ப கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவிற்கு ஏதேனும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்ல திமுகவுக்கு இது சாதகமா அமையக்கூடுமா சார்? இல்லம்மா, அன்வர் ராஜா வச்செல்லாம் திமுகவுக்கு பெரிய சாதகமா அமையும் சொல்ல முடியாது. அதே நேரம் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் உடனே ஐயோ பெரிய போயிட்டாரு இதோட அதிமுக அவ்வளவுதான் அப்படிலாம் ஆகுது. ஆக்சுவலா என்னன்னா, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள ஓடக்கூடிய பல்ஸ் சொல்லுவாங்கல்ல, பல்ஸ் பிடிச்சு பாக்குற மாதிரி கட்சியில என்னென்ன மாதிரியான அதிருப்திகள்லாம் உள்ள இருக்கு அப்படின்றது இப்போ ஒண்ணு வெளியே வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒன்னு மீன்ஸ் இப்ப அன்வர் ராஜா மூலமாக அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா அதிமுக பாஜகவோட சேர்றதுனால அதிமுகவுக்கு அழிவு தான் அப்படின்றது அதாவது கட்சி தொண்டர்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. பணம் சம்பாதித்து வச்சிருக்காங்க இல்லையா, அதிமுக பெருமளவு அமைச்சர்களாக இருந்து பணம் சம்பாதித்து வைத்திருப்பவர்கள் அதை காப்பாற்றுவதற்காகவும் எடப்பாடி மட்டும்தான் பொதுச் செயலாளராக இருப்பாரா, அவர் மட்டும்தான் முதலமைச்சர் வேட்பாளராக போட முடியுமா, ஏன் நம்ம இருக்கக்கூடாது என்கிற போக்குல நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் மட்டும்தான் இப்ப பாஜகவுக்கு பல்லக்கு தூக்கி கொண்டு அங்க இருக்காங்க. மித்த பிறகு 90% தொண்டர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிர்பார்த்தாங்க.